विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम्. அடுத்தது சுவர்ண பிந்து ரட்சோபிய சர்வவாகீஸ்வரேஸ்வர மகாக்ரதோ மகாகர்த்தோ மகாபூதோ மகாநிதி சுவர்ண பிந்து. பகவதி பேர் என்ன? சுவர்ண பிந்து. தங்க சொட்டு. என்ன சார் பேருன்னா இப்படி இருக்கணுமா? தங்கம்னா எப்படின்னு உலகத்துல எது வசதியா இருக்கோ அதை தங்கம்னு சொல்றது வழக்கம் லோகத்துல. குழந்தைய கொஞ்சிறப்ப என் தங்கமேம்பா. ஆமா, என் தங்கமேனா தங்கமா இல்ல, தங்கமேன்னு சொன்ன அவ்வளவு வசதியானது அந்த குழந்தை மேல அவ்வளவு அபிப்பிராயம். இது எங்க இருந்து வந்தது? வேதத்துல இருந்து ஆரம்பிச்சு. வேதம் வந்து பகவான் சொன்ன ஹிரண்யஸ்மத்ரோ ஹிரண்யகேதா ஆப்ரணகா சர்வயேவ சுவர்ணா தஸ்யதா கப்யாதம் புண்டரீகமேவ அக்ஷணி தஸ்ய உதிதி நாமா அப்படின்னு விசேஷமா சொல்ற. உடம்பு முழுக்க தங்கமா, தாடி மீசையும் தங்கமா எங்க மகாவிஷ்ணு. அப்படி சூரிய மண்டலத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கார், எல்லாம் தங்கமாக இருந்துட்டு இருக்கார். ஆனா அவருடைய கண்ணு மட்டும் சிவப்பா இருக்கான். சத்திய புண்டரீகமேவ அக்ஷணி சத்திய உதிதி நாமா. அங்க இருக்கிற பரமாத்மாவுக்கு என்ன பேரு? உத்து. அதனால்தான் உத்தம புருஷத்து அந்யா பரமாத்மேத்யுதாக்ரதா யோலோகத்ரயமா வித்யா விபத்தி அவ்யய ஈஸ்வரா யஸ்மாட்சரமதீதோஹம் அக்ஷராதபிதோத்தமः அசோஸ்மி லோகே வேதேச பிரதித புருஷோத்தமः அப்படின்னு புருஷோத்தமன்னு ஒரு பேர் அவருக்கு. ஏன்? உத்கதனா சமக்க உடையவர். எல்லா விதமான தமோகுணமும் உபலட்சிதமாக ரஜோகுணமும் சத்வகுணமும் தாண்டினதான ஒரு வியக்தி. அப்படிப்பட்டதான அவர் எப்படி இருந்துட்டு இருக்கார்? தங்கமா இருந்துட்டு இருக்கார். ஆகையால் அவருக்கு சுவர்ண பிந்து. பிந்துனா அவயவம்னு பேர், பார்த்தது பாடி. அதனால பிந்தவாக அவயவாக சுவர்ண சதுரசாக தங்கம் போன்றதான உடம்புல அவயவங்கள் உடையவர். சரீரத்தில் இருக்கிற டிஃபரண்ட் பார்ட்ஸ், கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ எல்லாமும் எப்படி இருக்கு? தங்கம் மாதிரி அழகா இருக்கு. அதனால சுவர்ண பிந்து ஆப்ரணகா சர்வயேவ சுவர்ணா இது ஸ்ருதே. இன்னொன்னு சுவர்ணம், வர்ணம்னா எழுத்துன்னு ஒரு அர்த்தம். அகாரம் ஆகாரம் ஈகாரம் இதுக்கெல்லாம் வர்ணமாலான்னு பேர். மாத்ருகா வர்ணமாலா, வர்ணங்கள்ல எழுத்துன்னு அர்த்தம். அழகான எழுத்து எது சார்? எழுத்துக்கள்ல ஆவா ஈவா ஊவான்னா இல்ல, ஓங்கிற எழுத்து. ஏன்னா அது ஓங்காரத்தை குறிக்க. அந்த எழுத்து இருக்க அதோட பிந்துவை சேர்த்துங்க, ஓம். சோ அழகான எழுத்து, தேவதைக்கு சொல்லக்கூடியதான எழுத்து, அது பிந்துவோட சேர்ந்த சுவர்ண பிந்து. ஓங்காரத்துக்கு அர்த்த வடிவமா இருக்க. சோபனோ வர்ணா அக்ஷரம். இங்க வர்ணகான அக்ஷரம் பேர். பிந்துஷ்ட யஸ்மின் மந்திரே. இந்த ஓம்ங்கிறது பரமாத்மாவுடைய. ஓமி திப்ரம்மா தத்தே பதம் சங்கிரஹேண பிரவட்சே ஓமித்யேதது. உபனிஷத்து சொல்றது இல்லையா? அந்த ஓம்ங்கிற ஒரு மந்திரமானது உயர்ந்ததான ஒரு மந்திரம். அந்த ஓம்ங்கிற மந்திரமானது எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு சொல்றா யதீஸ்வரா. எப்பொழுதும் ஓங்காரம் போயிட்டே இருக்கணும். அந்த ஓங்காரம் என்ன சொல்றது? ஜாகர ஸ்வப்ன சுஷுப்தி துரியங்களை சொல்றது. அந்த பிரம்மத்துக்கு 4 பாதங்களா, அந்த 4 பாதங்களும் அகாரம் உகாரம் மகாரம் துரியம் அப்படி 4 பாதங்கள். இதெல்லாம் சேர்த்து இந்த 4வது பாதமா இருக்கக்கூடியது. அதை அறிந்தால் 3 பாதங்கள் அதோட சேர்ந்து போறது. அப்படிப்பட்டதான ஓங்காரம் பிரம்மஸ்வரூபம். அதனால நாங்க பரமாத்மாவத்தானே சொல்லிட்டு இருக்கோம். அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன? ஓங்கார ரூபமா இருக்கு. ஓம் ஓம்னு சொல்லிட்டே இருந்தா போறாது, அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அந்த ஓங்காரத்துல முதல் பாதம் ஆண் இருக்கு பார்த்தீங்களா? அது நம்ம ஸ்தூல சரீரத்தை சொல்றது. ஸ்தூல சரீர அபிமானியான விராட்ட விஸ்வனை சொல்லிட்டு இருக்கு.
அதுக்குள்ள இருக்கக்கூடியதான உக்காரம்னு 2வது பாதம் இருக்கே, அது சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் என்ன சார்? மரணானந்தரம் பரலோகத்துக்கு போகக்கூடியதான சரீரத்துக்கு சூக்ஷ்ம சரீரம்னு பேர். எல்லாருடைய சரீரத்திலையும் அது இருக்கு. எதுன்னா 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள், 5 பிராணங்கள், இப்படி மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இவர்களோட சேர்ந்து இருக்கு. இவைகளோட சேர்ந்து தான் போறான். போற காலத்தை என்ன எடுத்துன்னு போறேன்னா, இந்த கிரெடிட் கார்டு ஒன்றும் எடுத்துன்னு போக மாட்டேன். அதே போல உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் ஒன்றும் எடுத்துன்னு போக மாட்டேன். ஒன்னும் போகாது, கூட வராது. எல்லாம் இங்க விட்டுத்தான் போகணும். எது சார் போகணும்னா, நீங்க ரொம்ப விரும்பி வச்சுட்டு இருக்கிற பதார்த்தங்கள் எதையும் எடுத்துட்டு போக முடியாது. ஆனா நீங்க பண்ணியிருந்த அந்த புண்ணிய பாப கர்மாக்கள் மட்டும் போகும். அந்த புண்ணிய பாப கர்மாக்கள் உங்க மனசுல இருக்க, அந்த மனசோட இந்த பரலோகத்துக்கு போறேன். அந்த போய் அந்த இடத்துல இது மாதிரி இன்னொரு அழகான சரீரம் கிடைக்கும். அந்த சரீரத்துல சுக துக்கங்களை அனுபவிச்சுட்டே இருக்கு. மறுபடியும் க்ஷீணே புண்ணிய மத்தியலோகம் விசந்தி, திருப்பி வர வேண்டியதுதான். இப்படி புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனே ஜடரே சைவம். இங்க பிறந்து அங்கே பிறந்து, நாயா பிறந்து, பன்னியா பிறந்து, மனுஷனா பிறந்து, இப்படியே சுத்திட்டே இருக்கிறோம். என்னைக்கோ ஒரு நாள் அவன் பிறவியில, பல பிறவைகள்ல பண்ணதான புண்ணியத்தினால அவனுக்கு ஒரு குரு கிடைச்சு அவர் ஆத்மஸ்வரூபத்தை சொல்லி அந்த ஆத்மஸ்வரூபத்தை மனனம் பண்ணிட்டு ஆனா ஒரு நாளைக்கு தெரியுது. அந்த ஆத்மஸ்வரூபம் தெரியுது. தெரிஞ்சதுமே இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் உடஞ்சு போகுது. சூக்ஷ்ம சரீரம் பிஜ்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயா க்ஷீயந்தே ஜாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த பரமாத்மாவை பராவரை சாட்சாத்காரம் பண்ணிட்டேனால் இந்த உகாரத்து பிரதீகமா இருக்கக்கூடியதான சூக்ஷ்ம சரீரம் போச்சு. இதை விட அப்பாற்பட்டது மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அது மகாரம். அது என்னன்னா, அது நம்ம தூங்குற நிலையில இருக்கக்கூடியதான அஜ்ஞானம். நிம்மதியா தூங்கினேன், ஒன்னும் தெரிஞ்சுக்காம தூங்கிறேன் சார். யார் தூங்கினேன்? நான் தூங்கினேன். இந்த 3 சொல்றேன்னா, நான் ஒரு மனசு ஒரு பாகம் இருக்க, ஒன்னும் அறிந்து கொள்ளலேங்கிற ஒரு விருத்தி இருக்க, சுகமாக இருக்கேன்னு சுகத்தை அனுபவிச்சுட்டே இருக்க. அந்த அனுபவம் தெரியலையே தவிர 3 எண்ணங்கள் அங்க இருக்க. அந்த தூக்கத்துல அகமாகார சூட்சுமா விருத்தி, சுகமா இருந்தேன்னும் நிம்மதியா தூங்கினேன், ஒன்னும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கேன். அங்கே அஜ்ஞானம் இருக்கோ இல்லையோ, அதனாலதான் அதுக்கு அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லலாம். பிராக்ஞன் அப்படி. பிராக்ஞன்னா என்ன சார், ஒரே அஜ்ஞானமானா? இல்ல இல்ல, நாளைக்கு எல்லா விதமான ஞானம் வரத்துக்கு ஸ்டோர் ஹவுஸா இருக்கு. இந்த கடைக்கு போனால் வெளியில பொருள் எல்லாம் வச்சுட்டு இருப்போம். அங்க இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா குடவுன்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியுமோ? தெரியாது. அதே போல எல்லா பொருளும் இருக்கு சார், ஆனா நமக்கு தெரியல அந்த குடவுன்ல. அதனால குடவுன்ல இருக்கக்கூடியதெல்லாம் பிராக்ஞன். வெளியில ஷோகேஸ்ல 1, 2 தான் இருக்கும். அதை பார்த்து ஆஹா, இது ஆஹான்னு சொல்றதான் ஜாக்கிரதை தான். நமக்கு எத்தனை வாசனை இருக்கு, என்னென்ன ஜென்மாக்கள்ல என்னென்ன பண்ணினோம் எல்லாம் இங்க உள்ள இருக்கு நம்ம மனசுல அஜ்ஞானத்துல. இப்படி அகாரம் என்ன, உகாரம் என்ன, மகாரம் என்ன, இந்த 3ஐயும் தாண்டினதான ஸ்வரூபம் பரமாத்மா ஸ்வரூபம். அந்த பரமாத்மா ஸ்வரூபம் துரியம்னு சொன்ன. துரியம்னு 3 கடந்ததுன்னு அர்த்தம். 3 கடந்தது 4 சொல்ல முடியாது. அது என்ன 1, 2, 3 எங்கிருந்து ஆரம்பின்னு தெரியாத. இந்த 3 சம்பந்தம் எதுல இல்லையோ அதனால அப்படின்னு சொல்லி விசேஷமா அந்த ஓங்காரமானது என்ன சொல்றது? பரமாத்மா ஸ்வரூபத்தை உங்களுக்கு சொல்றது. அந்த பரமாத்மா ஸ்வரூபம் தான் சாட்சாத் இங்க சொல்லக்கூடியதான சுவர்ண பிந்து. இப்படி நம்ம ஆரம்பிச்ச விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல 800 நாமம் ஆச்சு. ஆடே அப்பா, எவ்வளவு பெரிய காரியம். ஒவ்வொரு நாமாவும் வார்த்தை எவ்வளவு புண்ணியம் தெரியுமோ. பிரம்மத்தியாதி தோஷங்கள்லாம் பண்ணிவிட்டான். அவைகளுக்கெல்லாம் அந்த பிராயஷ்சித்தம் இல்லை. சிலதெல்லாம் பண்ணினா பிராயஷ்சித்தம் இல்லைங்கிறது ஸ்ருதி. அவ பிராயஷ்சித்தம் நம்ம தெரியாதே, பண்ணிவிட்டோம். பண்ணிவிட்டா அதுக்கு பிராயஷ்சித்தமே இல்லையே, அதுன்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆயுர்வேதத்துல சொல்ற, ஒண்ணு வேண்டாம், நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிங்கோ. இந்த விஷ்ணு பகவானுடைய நாமாக்களை படிச்சுட்டே இருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளவு மலையாட்டம் இருக்கிற பாபமும் குறைஞ்சு போயிடுமா. அதனாலதான் விஷ்ணு சஹஸ்ரம் கேயம் கீதா நாம சஹஸ்ரம்.
பகவத்கீதையில ஒரு ஸ்லோகமாவது ஒரு நாளைக்கு வாசிக்கணும். இந்த பகவத்கீதைன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த பகவத்கீதா ஜெயந்தி இந்த வியாழக்கிழமை 5ஆம் தேதி வருது. 5ஆம் தேதி அன்னைக்கு குருகுலத்துல காலமே 7 மணிக்கெல்லாம் விசேஷமாக பாராயணம் உண்டு. பகவத்கீதா 18 அத்தியாயமும் பாராயணம் பண்ணுவோம் அன்னைக்கு. ஏன்னா கீதா ஜெயந்தியும் இல்லையோ, நம்ம பர்த்டேல நம்ம விசேஷமா கொண்டாடுறோம், கேட்க வெட்டுறோம். சில பேர் ஏதோ பண்ணிட்டு இருக்கா, எது சம்பிரதாயம் இல்லையோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு நாள் தான் கோவிலுக்கு போகணுமா? அப்ப 359 நாள் தெரியல. இதுக்கு விசேஷம் பர்த்டே, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அன்னைக்காவது போறானேன்னு மனசுக்கு ஒரு திருப்தின்னு வச்சுங்களேன். விவகாரம் மீதி நாள்ல பீச்சுக்கு போறான், சினிமாவுக்கு போறான், இன்னைக்கு ஒரு நாளாவது கோயிலுக்கு போறானே சந்தோஷப்படணும். ஆனா விவகாரம் நிச்சயமாக நம்ம முக்கியமா பார்த்து கொள்ள வேண்டியது பகவத்கீதா ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்ணணும்? வேற எங்கேயோ போறதில்ல, பகவத்கீதையை பாராயணம் பண்ணணும். அந்த கீதையானது ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு கீதைன்னு அர்த்தம். பகவானுடைய பாட்டுகள் அதான் கேயம் கீதான்னு சொன்னேனோ இல்லையோ, இந்த கீதைகள்லாம் கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர வித்தரை. மற்ற சாஸ்திரங்கள் எது இருந்தாலும் போறோம், எல்லா சாஸ்திரமும் அதுக்குள்ள இருக்கு. அப்படிப்பட்டதான அழகான கீதா ஜெயந்தி 7ஆம் தேதி 5ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலமே 7 மணிக்கு குருகுலத்துல விசேஷமா நடக்கும். எல்லோரும் பங்கெடுத்துக் கொள்ளலாம். வந்து அங்க உட்கார்ந்து நீங்க கீதை படிக்க ஆரம்பிச்சுடுவேன். அவ்வளவு சுலபம்னு கீதை இது எல்லாத்த விட ரொம்ப சுலபம். உட்கார்ந்து புத்தகத்தை பார்த்துட்டே இருந்தேன்னா 2 அத்தியாயம் 3ஆம் அத்தியாயத்தை நீங்க சேர்ந்து படிச்சிருவேன். அவ்வளவு அழகான ஒரு சுலபம் அன்னைக்கு நடக்க போறது. இப்படி பகவானுடைய நாமாக்கள் திவ்யமங்கலமான நாமாக்கள் 800 நாமாக்கள் ஆச்சு. அதுக்கு அடுத்தது சுவர்ண பிந்து அக்ஷோபியா, கொந்தளிப்பில்லாதவர். இது ரொம்ப வேணும். இந்த மனசு இருக்க மனுஷாளுக்கு கொந்தளிச்சுண்டே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. பழைய நாள்ல வெங்கல பானையில அரிசியை போட்டு ஜலத்தை போட்டேன்னா அந்த அரிசி கொதிக்கும் பார்த்தேடா அன்னம். அது மாதிரி இப்பதான் என்ன இப்பதான் எல்லாம் குக்கர் வச்சுட்டோம். அது உள்ள என்ன ஆறுது என்ன நமக்கு தெரியாது. ஒரு டிரான்ஸ்பரண்ட் குக்கராவது வாங்கலாம். உள்ள எப்படி கொதிக்கிறதுன்னு தெரியணுமா? விவகாரம் முழுக்க அந்த கொந்தளிச்சுட்டு இருக்கக்கூடியதான ஜலத்துல அரிசியை போடுவான், கொந்தளிப்பு குறையும். அதே மாதிரி நம்ம மனசுல ஏதோ ஒரு எண்ணம் கொந்தளிச்சுட்டே இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் தான், என்ன தெரியல. அத கொதிச்சுட்டு இருக்கக்கூடியதான மனசு அது கொதிக்காம இருக்கணுமே. ஆனால் பகவான் நாமாவை சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்திரீகள்லாம் விஷ்ணுதாசனம் சொல்லிட்டேதான் சமைப்பா. காலம்புற நிறைய ஸ்தோத்திரங்கள் யாரு அவளுக்கு தான் தெரியும். உங்களுக்கு ஏதோ புருஷ சொத்து ஸ்ரீ சொத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தபாய் முதல்ல இருந்தே தபாய்க்கிறது நிவாளிய வழக்கம். அவ காலம்புற எழுந்து ஏதோ ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டே இருப்பா. அதுலயும் என்ன காலம்புற 7 மணிக்கு ஸ்நானம் பண்ணி ஆரம்பிச்சிடல. மாமா எத்தனை மணிக்கு சாப்பிடுவார்? 12 மணிக்கு. 5 hours பிரைம் டைம் இருக்கு அவளுக்கு. எல்லா பாட்டும் எல்லா ஸ்லோகமும் சொல்லிட்டே இருப்பா அவ பாத்துல. அப்படி சமைச்சுட்டு இருப்பா. அந்த அன்னமானது மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆகையால் மனசுக்கு கொந்தளிப்பு இல்லாத பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் யாரு? பகவானுடைய நாமா. அதனால பகவானுக்கு என்ன பேரு? அக்ஷோபியா. ராகத்வேஷாதிபிஹி சப்தாதி விஷயைச்ச திரிரசாதிபிஷ்ட நக்ஷோபியதே இது அக்ஷோபியா. ராகத்வேஷாதி விஷயங்கள் உங்களை கொந்தளிக்க வைக்காது. இது நன்னா இருக்கே, இது நன்னா இல்லையே, இவர் நம்மளை சோதரம் பண்ணினாரே, இவர் நம்மளை இழந்தாரே, ஒண்ணும் வராது. எது எப்படி போனா பரவாயில்ல, நான் நல்ல வழியில இருக்கேனே அதை பார்க்கணும். மனுஷாளுக்கு இது தெரிஞ்சுக்கணும். அவன் என்ன நம்ம கமெண்ட் அடிக்கிறாங்கிறது நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க சரியான வழியில இருந்தேன்னா போதும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணத்தே காரியாகாரிய வியவஸ்திதோ. இது நல்லதா இது கெட்டதாங்கிறது சாஸ்திரம் சொன்னபடி பண்ணுங்க, உங்க குரு சொன்னபடி பண்ணுங்க, போறோம். ஃபுல் மார்க் நான் கொடுக்கிறேங்கிற பகவான். ஏனத்திர பிராமணா சம்மர்த்தன யுக்தா யுக்தா அலோஷ தர்மகாமாஸ்யோ தைத்தரிய சொல்றது. அப்படி நம்ம இருந்துட்டு இருக்கணும். மனசுல கொந்தளிப்பு இருக்கப்படாது. அதனால ராகத்வேஷாதிகள் இருந்து ஒழுமா சப்தாதி விஷய. யாரோ ஒரு வார்த்தை சொன்னா உங்களை பத்தி அவர் இப்படி சொன்னார் சார், அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் காரியத்தை அவர் கவனிச்சுட்டு இருக்கார். என்ன போய் இப்படி சொன்னானே, என்ன போய் இப்படி. நீங்க சார் கவலைப்படுற, சொன்னவன் தான் அவன் மறந்துட்டு போயிட்டானே. நீங்க திருப்பி அதே சிரமப்பட்டு இருக்கு.
விவகாரம் ஒண்ணும் சரியா இல்லையே. அதான் ராகத்வேஷ சப்தாதி விஷயிச்ச அதுல திருதசாரிபிச்சா தேவதைகளுக்கு சத்ருக்களா இருக்க பார்த்தீங்களா அரக்கர்கள். யாரு எதை பண்ணினாலும் இவருக்கு ஒரு கவலையும் கிடையாது, ஆனந்தமா தூங்கிட்டு இருக்க. ஜெகதி ரட்சணே ஜாகரூகா உலகத்தை காப்பாற்றத்துல கேர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்க. ஆனா விவகாரமா கொஞ்சம் என்ன அவர் தான் ஜெயந்தான்னு சொல்லிட்டேன்னு. சர்வ விஜயி எல்லாரையும் ஜெயிக்க கூடியவர். இவரை கவலை பண்ணும் வரட்டும் யுத்தத்துக்கு பாத்துக்கிற ஒரு என்ன பாத்துக்கிறதுன்னு ஒரு அஸ்திரம் போட்டா அவன் நிக்க முடியாதுன்னு. அவர் மட்டும் இல்ல, அவருடைய நாம சொன்ன மகான்களை தசரதர் ராமனுக்காப்பா இந்திரனுக்கு சத்ருக்களால சொர்க்கலோகத்தை யாராவது சண்டை வந்தாரையானால் இந்திரன் பாவம் அதுல சண்டை போடுறதுக்கு பயம் இருக்கு. எல்லா பலத்துக்கு அதிபதியான தெய்வமா இருந்தாலும் சிரமப்படணுமே, என்ன பண்றது? கீழே இருந்து தேரோட்டி அனுப்பிச்சு தசரதன் அழிச்சணுவாங்க. இந்த தசரதன் இங்க இருந்து அங்கே போறாரா, போனதுல என்னென்ன ஓஹோ சத்ருக்கள் வந்திருக்காரா வாங்கோ அப்படின்ட்டு நான் கையில கட்டிட்டு வில்லுக்கு ஒரு தடவை சத்தம் பண்ணுவார், டங்காரம் பண்ணுவார். அவ்வளவு சத்ருக்கள்னா அந்த இடத்துல ஓடியே போயிடுவார். என்னடாச்சுன்னு இது வம்புன்னா இதாவது. ஏன்னா அவ்வளவு பகவன் நாம சொல்லியிருக்காரு, அவ்வளவு காயத்ரி மந்திரத்தை சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னால் நம்ம நிக்க முடியாது, இன்னொரு தரம் வருவோம் அப்படின்னு அவ ஓடி போயிடுவான். இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த தசரதரை கூப்பிட்டு வச்சு தன்னுடைய சீட்ல பாதி சீட்டை கொடுத்து தேவலோகத்தில் இருக்கக்கூடியதான மந்தார புஷ்பங்கள்லாம் கொண்டு வந்து தொடுக்க சொல்லி இவருக்கு மாலையா போட்டு இவருக்கு வேண்டியதான ஆகாரங்கள்லாம் கொடுத்து மறுபடியும் அவர் கார்ல திருப்பி பூலோகத்தை இங்க கொண்டு வந்து வச்சிருங்கோ அறுத்திருங்கோன்னு இங்க வந்தார். இப்ப என்ன சொல்லணும்னா ஸ்திரீகள்லாம் மங்கள ஆரத்தி எடுத்து என்ன ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்க பாருங்க விவகாரம் முழுக்க சக்கரவர்த்தியாச்சு எல்லாம் எடுத்து ஜெய ஜெய துவாரங்கள்லாம் சொல்லி எல்லாம் பண்ணுவார். அந்த மாலையை கொண்டு வந்து அந்த பருத்துல வைப்பாரா. அது தேவலோகத்து மாலையோ தான் அது ஒரு நாளைக்கும் வாடாது, நாளுக்கு நாளுக்கு நல்ல வாசனையா இருந்துட்டு இருக்கும். இப்படியே பண்ணிட்டு இருந்தா காரணம் என்ன? அப்படி எல்லோரையும் ஜெயிக்கக்கூடியதான சாமர்த்தியம் பிசிக்கல் பவர்ல மட்டும் இல்ல, அந்த தெய்வத அனுகிரகம் வேணும். அது பகவன் நாமாவை சொன்னதுனால கிடைக்கும். எப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் இருந்தாலும் எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியதான சம்பந்தம் பகவன் நாமால வருது. ஆகையால் பகவானுக்கு என்ன பேரு? அக்ஷோப்யா. அதுக்கப்புறம் சர்வ வாகீஸ்வரேஸ்வரா, சர்வேஷாம் வாகீஸ்வராணாம் பிரம்மாதீனமபி ஈஸ்வரஹா சர்வ வாகீஸ்வரேஸ்வரா. இந்த வாக்குன்னு இருக்க மனுஷாளுக்கு அது ரொம்ப முக்கியமான சாதனை. இந்த இடத்துல கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் அறிவு புலன் செயல் புலன் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற இடம். வாக்குனால பட்டாணி சாப்பிட்டே இருக்கும், காலம் இருந்து சாயங்காலம் வரைக்கும் விடாம பொறிச்சுட்டே இருக்கேன் சர்வன். பகவான் ஏன் தான் இப்படி ஒரு வாக்கை கொடுத்தாரோ தெரியல. அது விட்டான்னு வச்சுங்களேன் ஒரு ரொம்ப பேசிட்டு இருக்கான். ஒண்ணு ஒரு ரொம்ப பேசுறது இல்லைன்னா சாப்பிட்டே இருக்கிறது. ஆனா வஸ்துதா இந்த வாக்கு இருக்க அது மனுஷனுக்கு சீக்கிரமாக புண்ணியத்தை பண்றதுக்கு உயர்ந்ததான ஒரு சாதனம். அதனால்தான் சீதா மகாதேவி அனுமார்கிட்ட சொல்லும்போது வாசா தர்மம் வாப்புனுஹி, உன் வாக்குனால தர்மத்தை சம்பாதிப்பா. என்ன சீதாதேவி இங்க இருக்கான்னு சொல்லு ராமர்கிட்ட, வேற ஒண்ணும் வேண்டாம், அவர் பார்த்துவார் அப்படிங்கிறார். அதனால நம்ம சுலபமாக இந்த ஜன்மாவில அதிகமான புண்ணியம் எதனால அடையலாம்னு பூஜை 30-24 மணி நேரம் பண்ண முடியுமா? ஆனா 24 மணி நேரம் பகவன் நாம சொல்றா போலிங்க. எப்பப்ப முடிச்சுட்டு இருக்கணும் அப்பப்ப சொல்லிட்டே இருந்தோம், மனசுல நினைச்சுட்டே இருக்கோம். அது அவ்வளவு பலத்தை கொடுக்கக்கூடிய. ஆகையா இந்த வாக்குங்கிற இந்திரியம் இருக்கு பட்சல அது ரொம்ப உயர்ந்ததான இந்திரியம். அந்த வாக்குக்கு ஈஸ்வரனா இருக்குன்னா நாம ஏதோ வாயுன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சொற்கள் உள்ள இருந்து வெளியில வரணுமே, ஆனால் அது நிறைய இடத்துல 8 இடத்துல வேலை செய்யணும். அப்பதான் அந்த வாக்கு உள்ள இருந்து சத்தம் வரும். இது ரெண்டு சொல்லணும், 2 உதடையும் கலந்தாதான் சொல்லணும். ஆ அப்படின்னு சொல்லணும்னா கழுத்தை திறக்கணும், அப்பதான் ஆணும். கழுத்து தான் சொல்ல முடியும் உங்களால. கழுத்தை திறக்காம ஆண் சொல்லுங்க பாக்கலாம் முடியாது. வா சொன்ன மேல் பல்வரத்தை கீழ் உதட தொட்டா தான் வான்னு சொல்ல முடியும். தொடாம வான்னு சொல்லி பாருங்க, ஆதான் வரும், வா வராது. அப்படி விவகாரம் என்னென்ன இந்த சரீரத்துல நாதி ஹிருத் கண்ட ரசனா ஜாகையர் பாடுற
நாபி, இதயம், நாக்கு, ஓஷ்டம், இப்படிப்பட்டதான 8 இடங்கள்ல அங்கெங்கே வேலை செஞ்சுதான் நம்ம சத்தங்கள் எல்லாம் வெளியில படுத்துறோம். அப்படிப்பட்டதான சத்தங்கள்ல நம்ம ஊர்ல விசேஷமா இருக்கு. ஒரு இங்கிலாந்துல 500 பக்கம் ஒரு நாவல் எழுதியிருக்காராம். அந்த நாவல்ல ஈங்கிற எழுத்தே இல்லையா. அது ஒரு விசேஷமா கொண்டு போயிட்டிருக்காரு. விசேஷம் ஈங்கிற எழுத்து எல்லாமே 500 பக்கம் எழுதினாரிய ஒரு வியக்தின்னு ரொம்ப விசேஷம் இல்லவா. ஆனா இது அங்கே விசேஷமா கொண்டாடுறா. எங்க ஊர்ல அதெல்லாம் கிடையாது. இதை விட உயர்ந்தான காரியங்கள்லாம் நாங்க பண்ணியிருக்கோம். அது வெளியில கொண்டு வரல சார். அதான் நம்ம ஊர்ல என்னென்ன கொண்டு வரல. இந்த தசகுமார சரித்திரம்னு ஒண்ணு. ஒரு ராஜாவுக்கு 10 பசங்க. இந்த 10 பசங்கள்ல யார் நிஜமாக உலகத்துக்கு உபயோகப்படுவானோ அவனுக்கு தான் இந்த அரசாட்சியை கொடுக்கணும். அவன் முதல்ல பிறந்தாங்கிறதுக்காகவே உயர்ந்தவனா இருக்கணும்னு இல்ல. அவன் உயர்ந்தவனா இருக்கலாம் குணத்தினாலையும் படிப்புலையும். ஆனா அது இல்ல தேவை. இங்க ஜனங்களை நல்லா காப்பாற்றணும். யாரு ஜனங்களை புரிஞ்சுட்டு அவளுக்கு சகாயம் பண்றாளோ அவன் தான் உயர்ந்தவன், அவனா தான் ராஜாவா இருக்க தகுந்தவன் அப்படின்னு நினைச்சு எப்படி டெஸ்ட் பண்றது. ராஜா பார்த்த என்ன பண்ணினான்னு இந்த 10 பசங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சம் தங்க காயம் கொடுத்து 1 வருஷத்துக்கு முடிச்சு அடுத்த ஜனவரி 1ஆம் தேதி வாங்கோ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். இந்த குழந்தைகள் ஒவ்வொரு ஊருக்கு போனா கையில 1 லட்சம் தங்க காயம் இருக்குன்னு பாருங்க. அங்க போனா இங்க போனா என்ன உண்டாச்சு, அவங்க நல்ல யுவாவா இருந்துட்டு இருக்க. ராஜகுமாரிகளை பார்த்தா லவ் பண்ணினா கல்யாணம் பண்ண 10 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு கல்யாணமும் ராஜா பண்ணி வைக்கிற தன் கையால எல்லாம் பண்ணியாச்சு. வந்த பிறகு இவரெல்லாம் நாங்க வந்துட்டோம் ரிப்பேர் பண்ணிட்டார். டிசம்பர் 30ஆம் தேதி அவர் என்ன பண்ணார் தெரியுமா, நான் நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துங்கோ, நாளன்னைக்கு காலமே நியூ இயர் டேல எனக்கு எல்லாம் சொல்லணும், யார் யார் பண்ணி அதை வச்சுதான் யாருக்கு ராஜ்யம் கொடுப்பேன் அப்படின்னு நிச்சயம் எடுப்பேன் அப்படின்னு நல்லா தான் இருக்கு. அது என்ன ஆச்சு தெரியுமா, நான் அன்னைக்கு ராத்திரி முன்னாள் நாள் ராத்திரி இந்த 5வது மாட்டப்பட்ட இருக்காள அவர் என்ன பண்ணா சாப்பாடு போட்டு ஆத்துக்காரருக்கு அவர் சுண்ணாம்பு போட்டு அது வெத்தலையை மடிச்சு கொடுத்துருக்கா. அந்த மடிச்சு கொடுத்ததுல சுண்ணம் ஜாஸ்தியா போயிடுச்சு. சுண்ணம் ஜாஸ்தியா போனதுனால ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ராஜா அவருடைய ராஜகுமாரனுக்கு அந்த உதடெல்லாம் வெந்து போச்சு. அவனால பேச முடியும். அவ்வளவு சுண்ணம் போட்டா என்னமோ தெரியல பேசிட்டே போட்டாங்க. வேணும்னு பண்ணுவாடா இல்ல வெள்ளம் வந்து போச்சான். இப்ப என்ன பண்ணணும்னா நாளை காலமே ராஜாக்கு சொல்லணும் நான் இது பண்ணினேன் அது பண்ணினேன் அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணினார் தெரியுமா, நான் கதை சொல்றேன்ட்டார். வாயால் வந்து போயிடுது. என்ன பண்ணினா அந்த ஒரு சர்க்கம் முழுக்க பாப்பா பாபாமாங்கிற 5 லெட்டரை விட்டு ஏன்னா ஏன் தொட்டாலும் உதட்டு தொடுமே, தொட்டா பார்த்து வலிக்குமே விவகாரம் நடந்த ஒரு 10 பக்கத்துக்கு சம்ஸ்கிருதத்துல பாப்பா பாபாமா வரவே இல்லை சொன்னார்ன. கடைசியில அவருக்கு தான் பிரைஸ் விழுந்தது. ராஜாவாக ஆயிட்டாரு. இதனால இல்ல அவன் படின செயல்னால தான் வந்ததுன்னு வச்சிருந்தான். ஏன் சொல்ல வந்தேன்னா அப்படி செயல்கள் தான் நம்ம ஊர்ல இருக்கு. அது காரணம் என்ன, எப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் இருந்தாலும் நான் ஜெயிப்பேன் எனக்கூடியதான எண்ணம் இருக்கணும். மனசுல அந்த வில் பவர் இருக்கணும். இருந்ததையானால் முயற்சி இருந்ததுமையானால் உம்ம பக்கத்தான் பகவான் இருக்க. நமக்கு சகாயம் பண்றதுக்காகத்தானே பகவான் இருக்க. என்ன கொந்தளிப்பு இல்லாமல் இந்த வாக்குக்கு அதிபதியா இருந்திருக்காராம். ஆயால் சர்வவாகீஸ்வரேஸ்வர, வெறும் வாக்குக்கு ஈஸ்வரனா இருக்கிறவா எந்தெந்த மகான்கள் பேச்சாளர்கள் இருக்காளோ அவளுக்கெல்லாம் ஈஸ்வரன். பிரம்மதேவர் போன்றவருக்கான அவளுக்கெல்லாம் ஈஸ்வரர் இருக்கிறார். சர்வவாகீஸ்வரேஸ்வர சுவர்ண பிந்து ரக்ஷேப்யா சர்வவாகீஸ்வரேஸ்வர அப்படின்னு இருக்கு. மகாதோ மகாகர்த்தோ மகாபூதோ மகாநிதி அப்படின்னு மகத்துவம் இருந்ததான நமக்கு இருக்க. இத